ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 3 திட்டங்கள் மூலமாக ரூ. 3000 வங்கி கணக்கு வந்து செலுத்த போகிறாங்க. ஸோ என்னமான திட்டங்கள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் அடுத்த 2-3 வாரங்களுக்கு 3 திட்டங்கள் மூலமாக ரூ. 3000 வந்து பார்த்தா வங்கி கணக்கு வந்து செலுத்துறாங்க. அதிகபட்சமாக எல்லா குடும்பங்கள்லையுமே வந்து அட்லீஸ்ட் 3 ஸ்கீமில் ஏதாச்சும் 1-2 ஸ்கீம் வந்து பெனிஃபிட் ஆவீங்க. இப்போ இந்த ஸ்கீம் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ விரைவில் வந்து பார்த்தா நடைமுறைக்கு வரப்போது செயல்படுத்த போகிறாங்க. டைரெக்டாக வங்கி கணக்கே வந்து செலுத்துகிறாங்க. ஸோ இப்போ அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திட்டம் என்ன, மகளிர் உரிமைத் தொகை. அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டமாக கலைஞர் மகளிர் உதவித்தொகையும் திட்டம் வந்து பார்த்தா கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1,15,00,000 பேர் இது வரைக்கும் அந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிட்டு வராங்க. மந்த்லி 15ஆம் தேதி வங்கி கணக்கு டைரெக்டாக வந்து செலுத்துகிறாங்க. அந்த வகையில் இதில் புதுசாக வந்து பார்த்தா நிறையா பயனாளி வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க போகிறாங்க. ஸோ புதிய விண்ணப்பம் வந்து விரைவில் வரப்போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, முன்னாள் அரசு ஊழியர் இருக்காங்க பாருங்க, அவங்க மனைவிகள் இப்போ புதிய ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதே மட்டும் இல்லாமல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர் இருக்காங்க பாருங்க, அவங்க மனைவிகளும் இந்த மகளிர் உரிமை ஸ்கீமுக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போதைக்கு ரேஷன் கார்டு வாங்கினவங்க, புதுசாக திருமணமானவங்க, அவங்களும் வந்து இப்போ இந்த மகளிர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகவல் வந்து பார்த்தா அடிக்கடி சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏக்கெல்லாம் வெளியிட்டு வராங்க. பட் இன்னும் வந்து அஃபிஷியலாக எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல வரல. பட் விரைவில் புதிய அப்ளிகேஷன் கேம்ப் மூலமாக நடத்துவாங்க, அல்லது இசேவை மையம் மூலமாக புதுசாக அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து புதுசாக தான் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அது வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் விரைவில் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக 1.40 லட்சம் பேர் வந்து பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1.40 லட்சம் பேர் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க, ரீஅப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் அப்பீல் பண்ணாங்களோ அதில் வந்து 1.40 லட்சம் பேருக்கு இந்த மாதம் வந்து ரூ. 1000 வந்து பார்த்தா வரப்போகுது. ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கு ரூ. 1000 வரப்போகுது. இன்னும் 1.45 பேர் இந்த மாதம் கூடுதலாக வந்து பார்த்தா பயனடைய போகிறாங்க. கண்டிப்பாக உங்கள் நேம் வரும் அப்படின்னு தானே எதிர்பாருங்க. கண்டிப்பாக இந்த தடவை 1.40 லட்சம் பேருக்கு புதுசாக வந்து பார்த்தா ரூ. 1000 திட்டம் மூலமாக ஜாயின் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதம் வந்து வரப்போகுது. இதை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தா புதிய அப்ளிகேஷன் விரைவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த மாதம் வந்து 1.40 லட்சம் பேர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் கண்டிப்பாக அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்பீல் பண்ணவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்பீல் பண்ணாதவங்க வந்து பார்த்தா திரும்ப அப்பீல் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அதுக்கான ஆப்ஷன் இசேவை மையத்தில் வரல அப்பீல் பண்ணுறதுக்கு. அது வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இது வந்து பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு திட்டம். அதுக்கு அடுத்து செகண்ட் திட்டம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, புதுமை பெண் திட்டம் இருக்கு பாருங்க. கடந்த 3 வருஷமாக தமிழக அரசு சார்பில் இந்த புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க பெண்களாக இருக்கீங்க. அவங்க ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்த கட்டமாக ஐடிஐயோ டிப்ளமோவோ யூஜிடியோ நீங்கள் வந்து பார்த்தா படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் படிக்க சொல்ல, ஐடிஐ படிக்க சொல்ல, டிப்ளமோ படிக்க சொல்ல மாதம் மாதம் ரூ. 1000 வந்து வழங்குறாங்க. அந்த திட்டம் வந்து பார்த்தா இந்த வருடமும் இந்த மாதம் வருகிற அடுத்த மாதம் வந்து பார்த்தா செயல்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள், ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிற பெண்களுக்கு ரூ. 1000 வந்து பார்த்தா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டத்தில் வந்து ஸோ நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ரூ. 1000 வந்து கிடைக்கின்ற மாதிரி இந்த வருஷம் ஒரு புதிய அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து 6 to 12th வரையும் படிச்சுட்டு இப்போ நீங்கள் ஐடிஐயோ டிப்ளமோ டிகிரியோ படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் உடைய வங்கி கணக்கு ரூ. 1000 வந்து செலுத்த போகிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட காலேஜ்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் தனியாக போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இயர் மட்டும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் எல்லாமே சம்மந்தப்பட்ட காலேஜ்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பெண்களுக்கான புதுமை பெண் திட்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 6வதுலேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சுட்டு
இப்போ நீங்கள் ஐடிஐயோ டிப்ளமோவோ யூஜியோ படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கல்லூரியில் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் வங்கி கணக்கு ரூ. 1000 கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஸோ இதான் உங்களுக்கான இப்போ செகண்ட் திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 3வது திட்டம் என்ன, தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது புதுமை பெண் திட்டம் எப்படி இருக்கோ அதேமாரி ஆண்களுக்காக தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் தான் வந்து பார்த்தா நடைமுறைக்கு வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நீங்கள் ஐடிஐ சேர போகிறீங்க, டிப்ளமோ சேர போகிறீங்க, காலேஜ் சேர போகிறீங்க, எந்த காலேஜ்னாலும் சரி காலேஜ் சேர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்க புதுமை பெண் திட்டம், தமிழ் புலன் திட்டம் மூலமாக. இந்த திட்டம் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் நடைமுறைக்கு வருது. ஸோ தமிழ் புலன் திட்டம் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. வங்கி கணக்கு கண்டிப்பாக 1000 ரூபாய் வந்து வரப்போகுது. இந்த திட்டம் எப்போ துவங்க போகிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரப்படும். இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கும் கண்டிப்பாக வந்து காலேஜ் மூலமாக தான் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயே நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான 3 திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக இந்த 3 ஸ்கீமில் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்னாச்சும் உங்கள் ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஏதாவது ஒரு ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகிறவங்க ஆக போகிறவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்கீம்ன்றத. ஸோ இப்போ இந்த 3த்துக்குமே என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு அவசியமானது, அதேமாரி பேங்க் புக் வந்து அவசியமானது. ஸோ ஆதார் கார்டு, பேங்க் புல், இபி பில் அந்த மாதிரி ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக அப்ளை பண்ணுறது எப்போனாலும் வரலாம், அதேமாரி அப்பீல் பண்ணுறது எப்போ வேணாலும் ஆன்லைன் மூலமாக கொண்டு வரலாம். முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் பேங்க் புக் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இபி பில் வந்து கேட்பாங்க. ஒருவேளை இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பட்டா வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த 5 ஏக்கருக்குள்ள இடம் வந்து சொல்லியிருக்காங்க, அதான் உங்களுக்கு எலிஜிபிள். இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் காலேஜில் இந்த 2 ஸ்கீம் புதுமை பெண்ணாக இருக்கட்டும், தமிழ் புலன் ஸ்கீமாக இருக்கட்டும், இதுக்கான என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுனா, ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க, பேங்க் புக் கம்பல்சரி வந்து கேட்பாங்க. 2 டாக்குமெண்ட்ஸே போதுமானது. இந்த 3 ஸ்கீமே காமனான ஒரு விஷயம். உங்கள் ஆதார் கார்டு கூட பேங்க் புக்கை கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை கம்பல்சரி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான 3 ஸ்கீம் மூலமாகவும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். இல்லை கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வராது. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தேன் இந்த 3 ஸ்கீமே காமனாக வந்து ஆதார் மூலமாக தான் உங்களுக்கான மணியை வந்து அனுப்புகிறாங்க. அந்த வகையில் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருக்கோ அதுக்கு தான் மணி சென்ட் ஆகும். நீங்கள் ஆதார் கார்டில் பேங்க் புக் லிங்க் ஆகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ணாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேராது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ பேங்க் புக் லிங்க் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. லிங்க் ஆகாதவங்க உடனடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக முடியும். இதை வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் 3 ஸ்கீமுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இன்னும் வந்து 2-3 வாரங்களில் இந்த ஸ்கீம் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ தமிழ் புலன் திட்டமாகட்டும், அதேமாரி புதுமை பெண் திட்டமாகட்டும் சம்மந்தப்பட்ட காலேஜில் அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த மட்டும் விரைவில் வரப்போது கண்டிப்பாக நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.